அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல க்ரோஷெட் சிம்பிள் சார்ட் பார்க்கலாம். ஏற்கனவே 2 வீடியோ பேசிக் ஸ்டிச்சோட சிம்பிள்ஸ் எப்படி வரையணும்ன்ற வீடியோ போட்டிருக்கேன். வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு லாங் சைஸ் நோட்ல இது போல ஸ்டிச்சஸோட நேம் எல்லாம் எழுதி வச்சுட்டு எல்லா சிம்பிள்ஸும் நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் பார்த்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். க்ரோஷெட் சிம்பிள்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்காக ஸ்டிச்சஸோட நேம் எல்லாம் ஆல்ரெடி நான் எழுதி வச்சுட்டேன். சிம்பிள்ஸ் மட்டும் ட்ரா பண்ணி காட்டுறேன், கரெக்டா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. செயின் ஸ்டிச் சிம்பிள் ஓவல் ஷேப்ல ட்ரா பண்ணணும். வீடியோல எப்படி நான் போட்டிருக்கணும் அதே போல நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச்சோட சிம்பிள் சின்னதா ஒரு புள்ளி வைக்கணும். சிங்கிள் க்ரோஷெட்டுக்கு 2 சிம்பிள் இருக்கும், ஒன்னு பிளஸ் இன்னொன்னு இன்ட். 2 சிங்கிள் க்ரோஷெட் இன்க்ரீஸ். ஒரே ஸ்டிச்ல 2 ஸ்டிச் போடுவோம், அதுக்கான இன்க்ரீஸ்க்கான சிம்பிள் தான் இது. வி போல ட்ரா பண்ணிட்டு சைட்ல 2 பக்கத்துலயும் சின்னதா ஒரு கோடு ட்ரா பண்ணணும். நான் வீடியோல எப்படி போட்டிருந்தோ அதே போல போடுங்க. 3 சிங்கிள் க்ரோஷெட் இன்க்ரீஸ்க்கும் இதே போல ட்ரா பண்ணிட்டு ஒரே ஸ்டிச்ல 3 ஸ்டிச் போட்டோம்னா இந்த சிம்பிள் தான் வரும். இப்போ ட்ரா பண்ண பிறகு இது போல குட்டியா 3 கோடு ட்ரா பண்ணணும். சிங்கிள் க்ரோஷெட் சிம்பிள்ஸ்ல 2 சிங்கிள் க்ரோஷெட் இன்க்ரீஸ், 3 சிங்கிள் க்ரோஷெட் இன்க்ரீஸ் எப்படி ட்ரா பண்ணமோ அதே போலதான் 2 சிங்கிள் க்ரோஷெட் டிக்ரீஸ், 3 சிங்கிள் க்ரோஷெட் டிக்ரீஸ்லயும் அதே சிம்பிளை தலைகீழ ட்ரா பண்ணணும். ஆஃப் டபுள் க்ரோஷெட்க்கு டி லாங்கா ட்ரா பண்ணணும். ஆஃப் டபுள் க்ரோஷெட்டோட இன்க்ரீஸ்க்கு வி போல ட்ரா பண்ணிட்டு 2 பக்கமும் சின்னதா ஒரு கோடு போடணும். 2 ஆஃப் டபுள் க்ரோஷெட் டிக்ரீஸ்க்கு 2 டீயை ஒன்னா இருக்கிறது போல இது போல வி ஷேப்ல ட்ரா பண்ணணும். 3 ஆஃப் டபுள் க்ரோஷெட் இன்க்ரீஸ்க்கு 3 டீயை இருக்கிறது போல ட்ரா பண்ணணும். 3 ஆஃப் டபுள் க்ரோஷெட் டிக்ரீஸ்க்கு 3 டீயை தலைகீழே இருக்கிறது போல ட்ரா பண்ணணும். உங்களுக்கு வீடியோல பார்க்கும்பொழுது கிளியரா புரியும். டபுள் க்ரோஷெட்டோட சிம்பிள் லாங் டி ட்ரா பண்ணிட்டு சைடா ஒரு கோடு வீடியோல இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணணும். சாரி, க்ரோஷெட்க்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, நீங்க கரெக்டா எழுதிக்கங்க. 2 டபுள் க்ரோஷெட் இன்க்ரீஸ்க்கு வி போல ட்ரா பண்ணிட்டு மேல 2 பக்கமும் சின்னதா ஒரு கோடு போட்டுட்டு அடுத்து இது போல சின்னதா ஒரு கோடு 2 பக்கமும் போடணும். இது இன்க்ரீஸ்க்கான சிம்பிள். 2 டபுள் க்ரோஷெட் இன்க்ரீஸ் எப்படி ட்ரா பண்ணமோ அதே போலதான் 2 டபுள் க்ரோஷெட் டிக்ரீஸ்க்கும் வி தலைகீழ ட்ரா பண்ணிட்டு மேல சின்னதா ஒரு கோடு போட்டுட்டு இந்த கோட்டுல நடு பகுதியில சின்னதா ஒரு கோடு போட்டோம்னா இது டிக்ரீஸ்க்கான சிம்பிள். 3 டபுள் க்ரோஷெட் இன்க்ரீஸ்க்கு வி போல ட்ரா பண்ணிட்டு நடு பகுதியில ஒரு கோடு போட்டுட்டு இந்த மேல 3 கோடு ட்ரா பண்ணணும். 3 டபுள் க்ரோஷெட் டிக்ரீஸ்க்கு வி தலைகீழ ட்ரா பண்ணிட்டு நடு பகுதியில ஒரு கோடு போட்டு தலைகீழே இருக்கிறது போல டி ட்ரா பண்ணணும். நடு பகுதியில இருக்கிற கோட்டுல சின்ன சின்னதா கோடு ட்ரா பண்ணணும். இது டபுள் க்ரோஷெட்கான டிக்ரீஸ் சிம்பிள். ட்ரிபிள் க்ரோஷெட் சிம்பிள் லாங் டி ட்ரா பண்ணிட்டு டபுள் க்ரோஷெட்க்கு எப்படி சைடா ஒரு கோடு ட்ரா பண்ணமோ அதே போல தான் ட்ரிபிள் க்ரோஷெட்க்கு 2 கோடு சைடா ட்ரா பண்ணணும். 2 ட்ரிபிள் க்ரோஷெட் இன்க்ரீஸ்க்கு வி ட்ரா பண்ணிட்டு மேல 2 சின்னதா ஒரு கோடு போடணும். இந்த சைட்ல 2 கோடு ட்ரா பண்ணணும். இது 2 ட்ரிபிள் க்ரோஷெட்டோட இன்க்ரீஸ்க்கான சிம்பிள். 2 ட்ரிபிள் க்ரோஷெட் டிக்ரீஸ் சிம்பிள் ட்ரா பண்றதுக்கு வி தலைகீழ ட்ரா பண்ணிட்டு 2 பக்கமும் சின்னதா ஒரு கோடு ட்ரா பண்ணணும். நடு பகுதியில 2 பக்கமும் 2 கோடு சின்னதா ட்ரா பண்ணணும். 3 ட்ரிபிள் க்ரோஷெட் இன்க்ரீஸ் வி ட்ரா பண்ணிட்டு நடு பகுதியில ஒரு கோடு போட்டு மேல 3 கோட்டுக்கும் மேல சின்ன சின்னதா கோடு போடணும். நடு பகுதியில 3 கோட்லயும் 2 கோடு வர மாதிரி
ட்ரா பண்ணணும். 3 ட்ரிபிள் crochet டிக்ரீஸ். தலைக்கீழ V ட்ரா பண்ணிட்டு நடுப்பகுதியில கோடு போட்டு 3 கோட்லயும் கீழ் பக்கமா சின்ன சின்ன கோடு ட்ரா பண்ணணும். நடுப்பகுதியில 2 கோடு 3 கோட்லயும் ட்ரா பண்ணணும். ஸ்கிப்பிங் ஸ்டிச் சிம்பிள் எதுவும் இல்லை, அதால நான் ட்ரா பண்ணல. பேக் லூப் ஒன்லி. லாங்கா ஒரு கோடு போட்டு கீழே ஒரு கோடு போடணும். அதாவது தலைக்கீழே டீ இருக்கிறது போல இந்த சிம்பிள் இருக்கும். நடுப்பகுதியில ஒரு கோடு போடணும். ஃப்ரண்ட் லூப் ஒன்லி சிம்பிள் ட்ரா பண்றது. டீ லாங்கா ட்ரா பண்ணிட்டு நடுப்பகுதியில ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு ட்ரா பண்ணணும். பேக் லூப் ஃப்ரண்ட் லூப் சிம்பிள் இது பார்த்துருக்கோம். இந்த 2 சிம்பிளும் வேற மாதிரியும் போடலாம். இது போல தலைக்கீழே ட்ரா பண்ணோம்னா பேக் லூப். ஃப்ரண்ட் லூப்க்கு இதையே இது போல மேல் நோக்கி போட்டோம்னா இது ஃப்ரண்ட் லூப்கான சிம்பிள். ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி ட்ரா பண்றதுக்கு லாங் டி ட்ரா பண்ணிட்டு வீடியோல நான் எப்படி ட்ரா பண்றேனோ அதே போலவே நீங்களும் ட்ரா பண்ணுங்க. அது போல அரை வட்டம் போட்டு முடிச்ச பிறகு சைடா ஒரு சின்ன கோடு ட்ரா பண்ணணும். பேக் போஸ்ட் டிசி சிம்பிள் ட்ரா பண்றதுக்கு லாங் டி ட்ரா பண்ணிட்டு வீடியோல எப்படி ட்ரா பண்றேனோ அதே போல ட்ரா பண்ணிட்டு சைடா ஒரு கோடு ட்ரா பண்ணணும். 3 HDC கிளஸ்டர் ஸ்டிச் சிம்பிள் ட்ரா பண்றதுக்கு டி லாங்கா போட்டு நான் வீடியோல ட்ரா பண்ணியிருக்கிற மாதிரி 2 பக்கத்துலயும் ரவுண்ட் பண்ணிடுங்க. 3 DC கிளஸ்டர் ஸ்டிச் சிம்பிள் ட்ரா பண்றதுக்கு லாங் டி ட்ரா பண்ணிட்டு இப்போ வீடியோல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது போலவே ட்ரா பண்ணிட்டு நடுப்பகுதியில சின்ன சின்ன கோடு 3 கோட்டுக்கும் போடணும். 5 DC பாப்கார்ன் ஸ்டிச் சிம்பிள் ட்ரா பண்றது. லோட்டஸ் ஃப்ளவர் ட்ரா பண்ற மாதிரியே தான் இருக்கும். வீடியோல ட்ரா பண்ணியிருக்கிறது போலவே நீங்களும் ட்ரா பண்ணுங்க. வி ஸ்டிச் ட்ரா பண்றதுக்காக வி ட்ரா பண்ண பிறகு விக்கு நடுவுல இது போல சின்னதா ஒரு ரவுண்ட் போட்டு 2 பக்கமும் ஜாயிண்ட் ஆகுற மாதிரி போட்டு இந்த 2 பக்கமும் சின்ன சின்ன கோடு ட்ரா பண்ணணும். செயின் 3 சிம்பிள் ட்ரா பண்றது 3 ஓவல் ஷேப்ல ட்ரா பண்ணணும். CH3 விக்கெட் சிம்பிள் ட்ரா பண்றது 3 ஓவல் ஷேப் ட்ரா பண்ணிட்டு நடுவுல ஒரு சின்ன புள்ளி வைக்கணும். செயின் 5 ட்ரா பண்றதுக்கு ஓவல் ஷேப் 5 ஓவல் ஷேப் ட்ரா பண்ணணும். மேஜிக் ரிங் சிம்பிள் நான் வீடியோல எப்படி ட்ரா பண்ணியிருக்கனோ அதே போல ட்ரா பண்ணணும். மேஜிக் லூப்னு எதை சொல்லுவாங்க. 5 DC ஷெல் சிம்பிள் இது போல ட்ரா பண்ணிட்டு மேல சின்ன சின்ன கோடு ட்ரா பண்ணிட்டு நடுப்பகுதியிலையும் ஒரு சின்ன கோடு ட்ரா பண்ணணும். ஃபேன் வீடியோல காட்டி இருக்கிறது போலவே ட்ரா பண்ணிட்டு மேல மட்டும் இது போல ட்ரா பண்ணணும். நடுப்பகுதியில சின்ன சின்ன கோடு போடணும். இது ஃபேனுக்கான சிம்பிள். இன்னைக்கு வீடியோல crochet பேசிக் ஸ்டிச் டு அட்வான்ஸ் crochet ஸ்டிச் சிம்பிள் எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ட்டு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.